ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அதித்தியும் நானும். பொதுவாகவே நம்ம ஒரு வெக்கேஷன் பிளான் பண்ணுறோன்னா எல்லாமே பார்த்து பிளான் பண்ணுவோம் இல்லையா. எல்லாமே நல்லா இருக்கணும், எதுவுமே டிசப்பாயிண்டிங்காக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவோம். அப்படி பார்த்து பண்ணதில் நிறைய பெஸ்ட்டாகவும் இருக்கும், வெஸ்ட்டாகவும் நடக்கும். அந்த மாதிரி எங்களோட பெஸ்ட்டாக நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த வில்லா பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணிட்டேன். ப்ளஸ் சூப்பரான டூரிஸ்ட் பிளேசஸ் பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. ஆனால் நாங்கள் ஃபேஸ் பண்ண வர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டே பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த வில்லா சூப்பராக இருந்துச்சுங்க. நான் எதிர்பார்த்து போனதை விடவே வேறு லெவலில் இருந்தது வில்லா. ஸோ சூப்பராக சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு ஃபஸ்ட் டே ஸ்டே. செகண்ட் டே பார்த்திங்கன்னா நான் இது ரெண்டுமே ஆன்லைனில் தான் புக் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட் டேக்குள்ளே அதே பட்ஜெட் தான் செகண்ட் டே, அதோட ஒரு 500-600 தான் கம்மி. அவங்க வந்துட்டு எனக்கு ஷேர் பண்ணியிருந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக சூப்பராக இருந்துச்சு. சரி, நான் ஒரு யூடியூப்பில் ஒருத்தவங்க இந்த ரெசிடென்ஸோட ரிவ்யூ ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஒரு ஃபேமஸான யூடியூபர் தான். ஸோ அதை நம்பி நானும் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ரெசிடென்ஸே வீட்டில் பேசி புக் பண்ணிட்டேன். ஆனால் போனதுக்கப்புறம் எங்களுக்கு பார்த்திங்கன்னா செம்ம டிசப்பாயின்மெண்ட்டுக்கு. நாங்கள் புக் பண்ணியிருந்தப்போ வெளியே ஒரு லான் ஏரியா இதுக்கு முன்னாடி வீடியோவில் இது கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும். அப்போ நான் காட்டியிருப்பேன். அந்த லான் ஏரியா காமன் ஏரியா தான். அங்கேயே ஒரு குட்டியாக ஒரு ஜக்கூசியோடு சேர்த்த பூலும் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், இது எல்லாமே உங்கள் பேக்கேஜில் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் எங்களுக்கு புக்கிங் பண்ணாங்க. ஆனால் நாங்கள் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ரூம் 2 ரூம் கொடுத்துட்டு இதுதான் உங்களுக்கு ரூமு, காமன் ஏரியாலாம் ஆக்சஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லவும் எங்களுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிடுச்சு. பார்த்ததுமே செம்ம டிசப்பாயின்மெண்ட்டிங்க. அதோட கதவுலாம் கூட டோர்ஸ்லாம் லாக்கே ஆகலை. ஒரு ரூமில் பார்த்திங்கன்னா மெயின் டோர் லாக் ஆகலை, இன்னொரு ரூமில் பார்த்திங்கன்னா பாத்ரூம் டோர் சுத்தமாக லாக் ஆகலை. உள்ளேருந்து லாக் பண்ணாலும் லாக் ஆகலை, வெளியே இருந்து லாக் பண்ணாலும் லாக் ஆகவே இல்லை. என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. 2 நாளும் புக் பண்ணியிருந்தது சேம் பட்ஜெட் தான். அதே பட்ஜெட்டில் ஒரு இது நமக்கு பெஸ்ட்டாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ நீங்களும் ஆன்லைனில் புக் பண்ணுறீங்க அப்படின்னா யாராவது யூடியூபர் இப்படி ரிவ்யூ கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி பிளைண்டாக புக் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. நல்லா ரிவ்யூஸ்லாம் பாருங்கள், கூகுளில் போய்ட்டு ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணுங்கள். அந்த விலாஸ் இங்கே பூரா சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஏலகிரி போகிறீங்கன்னா அதை கூட நீங்கள் ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டே பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா அவங்களே தான் கொடுத்துருந்தாங்க. அது அந்த பேக்கேஜ்லேயே கவராக இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் குறை சொல்லக்கூடாது, ஓரளவுக்கு டீசெண்டாக ஆவரேஜாக இருந்தது பிரேக்ஃபாஸ்ட். ஸோ அதை சாப்பிட்டுட்டு நாங்கள் அவங்கக்கிட்ட கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தோம். இப்படி புக் பண்ணுறப்போ நீங்கள் இந்த கமிட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தீங்க, ஆனால் எங்களுக்கு வந்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக எல்லாமே வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணப்போ அவங்க எங்களுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் லேட்டாக செக் அவுட் பண்ணிக்கோங்க, சாரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ லேட்டாக செக் அவுட் பண்ணுறதுல என்ன, ரூம்ஸே ரொம்ப அன்ஹைஜீனிக்காக இருந்துச்சு, ப்ளஸ் ரொம்ப அன்சேஃபாக இருந்தது. ஏன்னா எந்த டோர்ஸ்க்குமே லாக்கே இல்லை. அதனால் நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம், காலையில் எழுந்ததுமே நைட்டு உடனே நம்ம மிட் நைட் கிளம்ப முடியாது இல்லையா. நாங்கள் போகிறப்பவே 9-10 கிட்ட ஆகிடுச்சு. அதனால் வேணான்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங்கே நாங்கள் சீக்கிரமாக ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஸோ நீங்களும் ஆன்லைனில் இந்த மாதிரி புக்கிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஸோ இதுதான் நாங்கள் ஃபேஸ் பண்ண இஷ்யூ. ரெண்டுமே ஆன்லைனில் பண்ணது தான். ஒன்று நம்மளுக்கு நல்லா அமைஞ்சிருச்சு, இன்னொன்று இப்படி மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு தாங்க. ஃபுட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா காலையில் ஒரு நல்ல ஒரு இட்லி, தோசை, பொங்கல்லாம் எதுவுமே கிடைக்கவே இல்லை. ஒரே ஒரு நல்ல கடை, 2 கடை இருந்துச்சு. 2 ஹோட்டல்லையுமே ஒன்று செம்ம ரஷ்ஷுங்க. எல்லோரும் அந்த கிச்சன் வாசலில் போய் நின்றுட்டு வாங்கி ஃபுட்டு வர வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அங்கெல்லாம் உள்ளே என்ட்ரே ஆக முடியாது. இன்னொரு கடை இருந்துச்சு, அதுவுமே ரொம்ப ரஷ்ஷு. காலையிலலாம் போனோன்னா டிஃபனுக்கு மினிமம் 1 hour வெயிட் பண்ணணும், அந்த மாதிரி இருந்துச்சு. மத்தியானம் மீல்ஸே கிடைக்கவே இல்லை, வெஜ் மீல்ஸு கிடைக்கவே இல்லை. ஏலகிரி ஃபுல்லாக ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. தமிழ்நாடுக்குள்ளே தானே நம்ம இருக்கோம், ஒரு நல்ல சாப்பாடு இங்கே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு. ஸோ நாங்கள் ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் சென்னை வரப்போ முருகன் இட்லி கடையில் போய் ஒரு மீல் சாப்பிட்டப்போ தான் அப்பாடான்னு எங்களுக்கு உயிரே வந்துச்சு. பாப்பாவுக்கும் சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. ஸோ இது 2 தான் எங்களுக்கு ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஏலகிரி போகிறீங்கன்னா இந்த விஷயம்லாம் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரிப் பிளான் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.